நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதனோட பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ரிங் வந்து ஒரு ஹெட்செட்டில் 2 இருக்கும், ஒரு சில ஹெட்செட்டில் 3 இருக்கும், ஒரு சில ஹெட்செட்டில் 1 தான் இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வீடியோவில் இந்த டிஃப்ரென்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக 3 டைப் ஆஃப் ரிங் இருக்குது. இதில் முதல் டைப் வந்து சிங்கிள் ரிங். இந்த சிங்கிள் ரிங் இருக்க ப்ளக்கை வந்து மோனோ ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். இந்த மோனோ ப்ளக் மூலிமா வர சவுண்ட் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு இயர்ஃபோனுக்கு மட்டும்தான் கேட்கும், ரைட் சைடு இயர்ஃபோனுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்காது. இதனால தான் வந்து இதை மோனோ ப்ளக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோனோ ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் இருக்கும். முதல் பார்ட்டிஷன் வந்து லெஃப்ட் சைடுக்கான ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், இன்னொரு பார்ட்டிஷன் வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மோனோ ப்ளக் வந்து மேக்ஸிமம் வந்து மைக்ரோஃபோன், அதாவது நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோனுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ மேக்ஸிமம் எந்த விதமான ஹெட்ஃபோனும் இந்த மோனோ ப்ளக்கோட வரதில்லை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். ரெண்டாவது டைப் டபுள் ரிங். இந்த டபுள் ரிங் இருக்க ப்ளக்கை வந்து ஸ்டீடியோ ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீடியோ ப்ளக் மூலிமா வர சவுண்ட் வந்து நம்மளோட 2 சைடு இயர்ஃபோனுக்கும் கேட்கும், அதாவது லெஃப்ட் சைடு இயர்ஃபோனுக்கும் கேட்கும், ரைட் சைடு இயர்ஃபோனுக்கும் கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட்டிஷன் இருக்கும். முதல் பார்ட்டிஷன் வந்து லெஃப்ட் ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், ரெண்டாவது பார்ட்டிஷன் ரைட் சைடுக்கான ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், மூணாவது பார்ட்டிஷன் வழக்கம் போல் கிரவுண்டு. இந்த பார்ட்டிஷன், அதாவது லெஃப்ட் சைடு பார்ட்டிஷனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடு இயர்ஃபோனுக்கு சவுண்டு கேட்காது, ரைட் சைடு இயர்ஃபோனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா ரைட் சைடு இயர்ஃபோனுக்கு வந்து சவுண்ட் கேட்காது. இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 2 இயர்ஃபோனில் ஒரு இயர்ஃபோன் மட்டும் கேட்காம இருந்திருக்கும். அதற்கான காரணம் அந்த பார்ட்டிஷனில் ஏதோ பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த சைடு இயர்ஃபோன் வந்து கேட்காது. இப்போ வர எல்லா ஹெட்செட்லேயுமே இந்த ஸ்டீடியோ ப்ளக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நாளைக்கு போய் ஏதோ ஒரு ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டீடியோ ப்ளக் இருக்க மாதிரியான ஹெட்செட் வந்து வாங்குங்க. இது மூலிமா நீங்கள் மியூசிக் மட்டும்தான் கேட்க முடியும், ஆடியோ வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. மூணாவது டைப் 3 ரிங் இருக்க பிளக். இந்த 3 ரிங் இருக்க பிளக்கை வந்து ஸ்டீடியோ வித் மைக் பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளக் மூலிமா வர சவுண்ட் வந்து உங்களோட 2 சைடு இயர்ஃபோனுக்குமே கேட்கும், அது கூடவே உங்களோட ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த 3 ரிங் இருக்க ஹெட்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டிஷன் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் லெஃப்ட் சைடு ஆடியோவுக்கும், செகண்ட் பார்ட்டிஷன் ரைட் சைடு ஆடியோவுக்கும் கொடுத்துருப்பாங்க. மூணாவதாக இருக்க பார்ட்டிஷன் வந்து உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அந்த பார்ட்டிஷனாக இருக்கும். நாலாவது பார்ட்டிஷன் கிரவுண்ட் பார்ட்டிஷன். இந்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா அந்த டாபிக் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.